ராஜேஸ்வரி பிரியா, காணாமல் போயிடுச்சா பாஜக? இறங்கு முகத்தில் இருக்குதா திமுக? கண்டிப்பாக அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா நீங்க குறிப்பிட்ட 4-6% வாக்குகள் நகர்ப்புறத்துல குறைவா இருக்கு அப்படிங்கும் போதும் 6% வாக்கு கிராமப்புறத்துல அதிகமா இருக்குன்னு நம்ம பாக்குறோம். நான் களத்துல இருந்து வாக்குகள் சேகரித்ததன் அடிப்படையில ஒரு சம்பவத்தை சுருக்கமா சொல்றேன். ஒரு தேநீர் இறந்துறதுக்கு ஒரு டீ கடையில உட்காந்து பேசும்போது ஒரு 7-8 பெண்கள், கிராமப்புற பெண்கள், கோயம்புத்தூர் தொகுதியில அவங்க டீ குடிக்க வரும்போது நான் யதார்த்தமாக, ஏன்னா எல்லா இடங்களிலுமே நம்ம வாக்குகளை சேகரிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட தான் செயல்பட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நான் பேசிருக்கும் போது யாருக்குமா ஓட்டு போட போறீங்கன்னு நான் சாதாரணமா கேட்கும்போது சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. அப்பவே தெரிஞ்சது அவங்க ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட போறாங்கன்னு. அதை நான் எப்படி போட்டு வாங்கினேன்னா, நான் ரெட்டலைக்கு வாக்கு சேகரிக்க வந்திருக்கேம்மா அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அவங்க எங்க கைய பிடிச்சி, நான் போட்டோ கூட உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், என்ன ஆற தழுவி கண்ணீர் விட்டு சொன்னாங்க, எங்க கிராமம் முழுவதுமே நாங்க ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட போறோம், ஆனா எங்களுக்கு வெளியில சொல்ல பயமா இருக்கு. அதாவது அங்க கூட அந்த ஆளுங்கட்சியாக இருப்பவர்களுடைய ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த சொல்றதுக்கு கூட தயங்கினாங்களே தவிர, அப்புறம் அந்த 7-8 பெண்களுமே என்னிடம் பேசிய பேச்சு அப்படிங்கிறது, புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் குறித்து பேசி கண்ணீர் விட்டு அழுதது, இதெல்லாம் நேருக்கு நேரா நான் பார்க்கும்போது கிராமப்புறத்துல எந்த அளவுக்கு அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கு. இது மட்டும் இல்ல, பல்வேறு கிராமங்களுக்குமே நான் போனேன். பல்வேறு கிராம பகுதிகளிலுமே அதிமுகவோட வாக்குங்கிறது வேற லெவல்ல சொல்லுவாங்க, அந்த மாதிரி வேற லெவல்ல இருந்தது உண்மை. ராஜேஸ்வரி, நீங்க சொல்றப்போ உங்க கையை பற்றிக்கிட்டு மக்கள் சொன்ன கருத்தா நீங்க முன்வைச்ச கருத்து ஒரு செய்தியை சொல்லுது இல்லையா? அதிவேர் ராமபாண்டியன் சொல்றப்போ வாக்காளர்களுடைய பெயர் பட்டியலிருந்து அவங்களுடைய பெயர் நீக்கப்பட்டது, பல இடையூறுகள் கொடுக்கப்பட்டது, அதை எல்லாத்தையும் தாண்டி கிராமப்புறத்தினுடைய மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. இவ்வளவு டிராஜடிய கிராமத்துல திமுக கொடுத்திருக்குதா இந்த தேர்தலில்? அதை மக்கள் வெளிப்படையாகவே உணர்ந்து திமுகவுக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்களா? நிச்சயமாக திமுகவுக்கு எதிரான மனநிலை இருக்கிறத நம்ம களத்திலேயே பாக்குறோம். ஏன்னா நான் பலமுறை குறிப்பிட்டது போல அந்த திட்டங்களை இவங்க அழிச்சுட்டாங்கல்ல. அந்த ஆடு மாடு வளர்க்கறதுக்கு அதிமுக அரசு செய்தது, தாலிக்கு தங்கம், ஏன்னா இன்னைக்கு தங்க விலை இருக்கிற லெவலுக்கு அதையெல்லாம் மக்கள் மத்தியில பேச தொடங்கும் போதே மக்களே கண்ணி விட்டு அவர்கள் பேசுவதெல்லாம் நம்ம கேட்கிற மாதிரி ஆயிடுது. எங்களுக்கு இந்த விதவை பென்ஷன் கூட ஒழுங்கா வர்றதில்ல, முதியோர் பென்ஷன் ஒழுங்கா வர்றதில்ல, அந்த 1000 ரூபாய் கூட உண்மையா கஷ்டப்படுற எங்களுக்கு வர்றதில்லை அப்படின்னு அவர்களுடைய புலம்பல் அதிகமா இருக்கிறத நம்ம பார்த்தோம். அதன் அடிப்படையில கண்டிப்பாகவே அதிமுகவுக்கான வாக்கு வங்கி கிராமப்புறங்கள்ல அதிகரிச்சிருக்கு. இந்த முறை தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்குங்கிறது தெரியுது. இன்னொன்னு நீங்க குறிப்பிட்டது போல பாஜக 1 லட்சம் வாக்குகளை காணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாருல்ல, அவருடைய அரசியலோட அவரோட எல்கேஜி தான் அந்த லெவல்ல தான் இருக்காருங்கிறது அதுவே வெளிப்படுத்துறதா நான் பாக்குறேன். ஏன்னா பல நாட்களாக தேர்தல் பணியில ஈடுபட்டு பூத் லெவல்ல எங்கெங்க வாக்குகள் குறையுது இதெல்லாம் பார்த்து அதிமுக தேர்தல் ஆணையம் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை மீட்கணும்னு நினைச்சு எல்லா வேலைகளையும் பார்த்திருக்காங்க. நீங்க பாஜக ஒரு 10-20 மைக்கு முன்னாடியே பேசிக்கிட்டு நின்றுட்டு பாஜக வளர்ந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல அவங்களே பூத்துல எனக்கு ஆள் இல்லை அப்படிங்கறத வெளிப்படையாக ஒப்புக்கொண்டது போல 1 லட்சம் ஓட்ட காணும். இதேதான் மத்திய சென்னை வேட்பாளர் வினோஜ் அவர்களும் சொல்றாரு. இவர்கள் தேர்தல் முடிந்த பிறகு தோல்வியோட மீசையில மண் ஓட்டலங்கிற மாதிரி தேர்தல் முடிந்த பிறகு இது மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. இதுலயே அவர்களுடைய அரசியல் என்ன, நிலை என்னங்கிறத நம்ம பாத்துக்கலாம். அவர் மைக் மலையாகத்தான் இருந்தாரே தவிர களத்துல அவர் ஒண்ணுமே கிடையாது. ரூட் லெவல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது அதிமுக தான் நம்பர் 1, அதுல எந்த மாற்றமே இல்ல. இந்த புள்ளிக்கு நீங்க எப்படி விளக்கம் கொடுப்பீங்க? ரூட் லெவல் பாலிடிக்ஸ் அதிமுக எப்படி இன்னைக்கு பிடிச்சிருக்கு 2024 தேர்தலில்? நான் பெரும்பாலுமே நான் பிரச்சாரம் செய்த பகுதிகள் பாதிக்கு பாதி நகர்ப்புறங்கள் பாதினா கிராமப்புறங்கள் தான் அதிக, முக்காவாசி கூட சொல்லலாம். அதன் அடிப்படையில சொல்றேன். நான் மக்களை அணுகும் போது அவர்கள் ஒரு கிராமம் இருக்குன்னா அந்த கிராம மக்களை நம்ம சந்திக்கிறோம் அப்படிங்கும் போது அவர்களுடைய ரியாக்ஷன் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை அடிப்படையா வச்சு பார்க்கும்போது அவர்கள் சென்ற ஆட்சி திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியை எந்த அளவுக்கு அவங்க நேசிச்சிருக்காங்கிறதையும், அதற்கு முன்னால் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய திட்டங்களையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய திட்டங்களையுமே எவ்வளவு நேசிச்சிருக்காங்க அப்படிங்கிறத கிராமப்புற மக்கள் அதீத பற்றுதலோட இருக்கிறத, ஏன்னா ஒரு நோட்டீஸ் கொடுக்கும் போதே அவங்களுக்கு புரட்சி தலைவர் அம்மா அவர்களோட போட்டோவை பார்த்தோம்னா கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு புரியல. இது அரசியலை எல்லாம் கடந்து ஒரு அதீத குடும்ப உறுப்பினர் போலவே இன்றளவும் நினைச்சிருக்காங்க. குடும்ப உறுப்பினருக்கு கூடங்க
1 வருட காலம் தான் ஆயிடுச்சுன்னா மறந்துடுறாங்க. கண்ணீர் வர்றது கூட அதிசயமா தான் இருக்கு. ஆனா இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு மனசுல அவங்க மக்கள் மனதுல போய் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்த்ததன் அடிப்படையில தான் சொல்றேன். இல்ல நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுக்கு முன்னாடி வர திமுக 40 நமதே அப்படின்ற இடத்துல பேசினாங்க. அப்படியே அதிமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியானதுல இருந்து பிரச்சாரம் செல்ல ஆரம்பித்ததுல இருந்து அவங்களுடைய டோன் டோட்டலா அமைதியானதை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நிசப்தமா இருக்கிறாங்களே திமுக, அவங்க தேர்தல் முடிவு அவங்களுக்கு எதிராக போகுதுன்றத உணர்ந்துட்டாங்களா? நிச்சயமா உணர்ந்துட்டாங்க. ஏன்னா ஆட்சி முறைங்க 3 ஆண்டு காலமாக அவர்களால ஒரு திட்டத்தை கூட முழுமையாக செயல்படுத்த முடியல. நிர்வாக திறன் இல்லாத ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது அவர்களுக்கே தெரியும். அந்த களத்துல அவங்க தேர்தலுக்கு வாக்கு சேகரிக்கும் போது பல இடங்கள்ல திருப்பி அனுப்பப்பட்டாங்க, விரட்டி அடிக்கப்பட்டாங்க. நீங்க ஏன் ஓட்டு கேட்க வரீங்கன்னு. அதே மாதிரி உதயநிதி அவர்கள் எங்களுக்கு 1000 ரூபாய் வரலன்னு சொல்லி பல பெண்கள் அந்த இடத்திலேயே பதிவு செய்தாங்க. அவர்கள் கூட்டி வந்த கூட்டத்திலேயே எதிர்ப்பாக நீங்க மக்கள் பேசியதை நம்ம பார்த்தோம்ல. அப்படி இருக்கும்போது இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. இப்ப அதிவீர ராமபாண்டியன் சகோதரர் சொன்னது மாதிரி சில இடங்கள்ல ஓட்டு போடுறத புறக்கணிக்கிறாங்கன்னா அதை ஒரு மாபெரும் செய்தியாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த இடத்தையும் நம்ம நுட்பமா பார்க்கணும். அந்த இடத்துல அவங்க அதை செய்தியாக்கியது கூட திமுக தான். ஏன் செய்தியாக்குறாங்கன்னா எங்க எதிர்ப்பாக அதிமுகவுக்கு வாக்கு போயிடுமோ அதன் அடிப்படையில அந்த செய்தியை பூதாகரமாக மாற்றுறாங்க. ஒரு 100 ஓட்டா பேசலாம் மிகச்சிருக்குமா அந்த ஓட்டுகளை கூட இதுக்கு கன்வெர்ட் ஆயிடக்கூடாதுங்கிறத கவனம் செலுத்தி அதை அவர்களுடைய மீடியாக்களை பயன்படுத்தி அதை ஒரு பெரிய செய்திகளாக்கி அதுல ஆதாயமும் நிறைய தேடிட்டு இருந்தாங்க. பேசலாம் ராஜேஸ்வரி பிரியா. இனிமேட்டு நான் வரேன் உங்ககிட்ட. ராஜேஸ்வரி பிரியா இறுதி கருத்து மிகச்சிருக்குமா? அதிருப்தி இல்லைங்கிறாரு. அப்புறம் அதிருப்தி இருந்தாலும் இங்கதான் ஓட்டு போடுவாங்கிறாரு. இருக்கு ஆனா இல்ல இல்ல நீங்க ஒரே அட்லீஸ்ட் திருப்தியா இல்லைன்னாலும் ஒத்துங்க. நீங்க அதிருப்திங்கிற வார்த்தை உங்களுக்கு ஒரு வேலை செட் ஆகல போல. திருப்தியா இல்ல மக்கள்ங்கிறத வேணா ஏற்றுக்குவீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு இல்ல, நிதர்சனமான உண்மையை குறித்துதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க குறிப்பிட்டது போல அடுத்தடுத்த கட்சிகளுக்கெல்லாம் கிராமப்புறங்கள்ல ரூட் லெவல்ல இங்க யாருமே வலுவாக இல்ல, கட்டமைப்போட இல்ல. நாம இப்ப பேசுறதே சென்சிட்டிவா கிராமப்புற வாக்குகள் குறித்துதான் நம்ம அதிகமா முன்னெடுத்து பேசுறோம். அப்படி இருக்கும்போது அதிமுக அப்படிங்கிற கட்சியில உள்ள அனைத்து பொறுப்பாளர்களுமே அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காட்டி இருக்காங்க. ஒவ்வொருத்தரோட குடும்பத்துல ஒருத்தரா இருக்காங்க. நான் பங்கேற்ற இடத்துலங்க ஒரு இழவு, ஒரு கல்யாணம், ஒரு கருமாதி கூட நான் மிஸ் பண்ணதுன்னு சொல்லக்கூடிய பொறுப்பாளர்களை பார்த்திருக்கோம். நீங்க பத்திரிக்கை வைக்கிறீங்களோ வைக்கலையோ உங்கள் வீட்டுல தேவன் தெரிஞ்சாலே வரக்கூடிய நபர்கள் தான் நாங்கள் மைக்ல பேசுற அளவுக்கு தகுதியுடையவர்கள் தான் இங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் நான் பார்த்தேங்க. அதன் அடிப்படையில யதார்த்தத்தை பேசுறோம் நாங்க. நீங்க சொல்றது போல சீமான் அவர்கள் குறித்தோ மைக்ல பேசிட்டு இருக்கிறது குறித்தோ எல்லாம் பேச்சு கிடையாது. அது ஒரு நோட்டாவுக்கு பதிலாக ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்கன்னா அது நீங்க நாம் தமிழர் அந்த மாதிரிதான் ஒரு எல்லாருடைய பேச்சுமே அப்படிதான் இருக்கு. யாருக்குமே போட பிடிக்கல அப்படின்னா நோட்டாவுக்கு போடக்கூடிய ஒரு அரசியல் புரிதல் இல்லாதவர்கள் இருக்காங்கல்ல, அவர்களை குறித்து நம்ம பேசல. இங்க காலம் காலமாக அரசியல்ல ஊறி திளைத்து இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள்ல மக்களாக இருக்கட்டும், அரசியல் இருக்கிற பொறுப்பாளர்களா இருக்கட்டும், அவர்களுக்கும் மக்களுக்கும் உள்ள பாண்டு இந்த வாக்கு யாருக்கு ஃபேவரா இருந்திருக்குங்கும் போது கண்டிப்பாக மிகப்பெரிய அதிருப்தியில இருக்கக்கூடிய மக்கள் அதிமுக ஃபேவரா தான் இருப்பாங்கிறத திரும்பவும் ஜூன் 4ஆம் தேதி வேணா உறுதிப்படுத்துவோம். நீங்க சொல்றது போலவே மக்கள் தீர்ப்பு என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை வழங்கிய விருந்தினர்கள் ஆல்வருக்கும் நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.